ரமேஷுக்கு எதற்கும் அதிகமாக பற்றுக்கொள்ளும் பழக்கம் இருந்தது. புதிய பொருள் வாங்கினால் அதை பற்றிய நாள் முழுவதும் கவலைப்படுவான். நண்பர்கள் பாராட்ட வேண்டும் என்று நினைப்பான். யாராவது குறை சொன்னால் உடனே மனம் உடைந்து போவான். ஒரு நாள் அவன் மிகவும் விரும்பிய விலை உயர்ந்த கைபேசி தவறி விழுந்து உடைந்தது. அதற்காக பல நாட்கள் சாப்பிடாமல் தூங்காமல் கவலையுடன் இருந்தான். அவன் தாயார் இதை கவனித்து, "ஒரு பொருள் உடைந்ததற்காக இவ்வளவு துன்பப்பட வேண்டுமா?" என்று கேட்டார். ஆனால் ரமேஷ் கேட்கவில்லை. "அது என் பெருமை" என்றான். சில நாட்களுக்குப் பிறகு அவன் ஊருக்கு வந்த ஒரு முதிய ஆசானைச் சந்தித்தான். தனது கவலையை எல்லாம் கூறினான். ஆசான் அவனை ஒரு மரத்தடிக்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு குரங்கு சிறிய குடுவைக்குள் கை வைத்து வேர்க்கடலையை பிடித்துக் கொண்டிருந்தது. கை நிறைய கடலை பிடித்ததால் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. ஆனால் கடலையை விடவும் அது தயாராக இல்லை. அதனால் துன்பப்பட்டுக் கொண்டே இருந்தது. ஆசான் சிரித்தபடி, "இந்த குரங்கின் துன்பத்திற்கு காரணம் என்ன?" என்று கேட்டார். ரமேஷ் உடனே, "அது பிடித்ததை விடாமல் இருப்பதுதான்" என்றான். அப்போது ஆசான் அமைதியாக, "மனிதனின் துன்பமும் அதுபோலத்தான். பொருள், புகழ், ஆசை, கோபம் இவைகளில் அதிக பற்று கொண்டால் துன்பம் நம்மை விடாது. துன்பத்தை வெல்ல வேண்டுமென்றால் அதற்கு காரணமான பற்றை விட கற்றுக்கொள்ள வேண்டும்" என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் ரமேஷின் மனதை மாற்றின. அவன் மெதுவாக தேவையற்ற பற்றுகளை குறைத்தான். பொருட்களை விட மனிதர்களை மதிக்கத் தொடங்கினான். யாராவது குறை சொன்னாலும் அமைதியாக ஏற்றுக்கொண்டான். அவன் மனம் இலகுவானது. கவலை குறைந்தது. சார்புணர்ந்து சார்பு கெடவொழுகின் மற்றளித்து சார்தரா சார்தரு நோய். துன்பங்கள் நம்மை சாராமல் இருக்க வேண்டுமானால் அத்துன்பங்களுக்கு காரணமானவற்றை உணர்ந்து அவற்றின் மீதுள்ள பற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும்.